கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம 80 தசகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் நாராயணியத்தில். ஷமந்தகோபாக்கியானத்தை முடிச்சுட்டு 81வது தசகம் சுபத்ராஹரணம் முதலிய வர்ணனம் அப்படின்ற தசகத்துக்குள்ளே இப்போ போகிறோம். அதாவது சுவாமிக்கு 8 பட்டி மகிழ்ச்சிகள், அதோடு சேர்த்து 16,100 மனைவிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் சத்யபாமையோட சுவாமி கொலாவின் இருந்ததை பற்றி இந்த தசகம் வருது. இதை நம்ம பார்க்கலாம். ஸ்னிக்தாம் முக்தாம் சததம் அபிதாம் லாலயன் சத்யபாமாம் யாதோ பூய சஹ கலுதயா யாஜ்ஞசேனி விவாஹம் பார்த்த பிரீத்யை புனரபி மனாக் ஆஸ்திதோ ஹஸ்தி புர்யாம் சக்கரப்பிரஸ்தம் புரமபி விபோ சம்விதாயாகதோ பூஹூ. இதில் சக்கரப்பிரஸ்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது என்னன்னாக்கா, சுவாமி விஸ்வகர்மாவின் மூலமாக பாண்டவாளுக்காக நிர்மாணம் பண்ணினார் இல்லையா, இந்திரபிரஸ்தம். அந்த பூமியினுடைய இன்னொரு பேர் தான் இந்த சக்கரப்பிரஸ்தம். அப்போ ரொம்ப பிரியமானவளும் அழகானவளுமான சத்யபாமையோடு எப்பையும் கூடி குழாவி அவளை இன்புற செஞ்சார் சுவாமி. லாலயன் சத்யபாமாம்னு வருது. அப்படி இருந்த சுவாமி அவளோட கூட திரௌபதியின் கல்யாணத்துக்கு போகிறார். பாண்டவாளை மகிழ்வித்த பிறகு ஹஸ்தினாபுரத்தில் சித்த காலம் தங்குறார் பிரபுவே. பிறகு காண்டவ பிரஸ்தம் அப்படின்ற இடத்துல இந்திரபிரஸ்தம்ன்ற புதிய நகரத்தை, அதாவது காண்டவ பிரஸ்தம் இயல்பாக பெரிய செழிப்பில்லாத ஒரு இடத்த தான் அவள் கொடுத்தா கௌரவர்கள் இந்திர பாண்டவாளுக்காக. அந்த இடத்த விஸ்வகர்மாவை வச்சுட்டு சுவாமி செழிப்படைய செஞ்சு பாண்டவாளுக்காக ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி, அரண்மனையை நிர்மாணம் பண்ணி, அதற்கு பிறகு துவாரகைக்கு திரும்புகிறார். இதை பண்ணி கொடுத்தவர் மயன். அவர் தான் இந்திரபிரஸ்தத்தை பாண்டவாளுக்காக நிர்மாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்த ஸ்லோகம். பத்ராம் பத்ராம் பவதவரஜாம் கௌரவேணார்த்தியமானாம் த்வத்வாச்சா தாமஹிருத குஹணாம் அஸ்கரி சக்ரசூணூஹு தத்ர கிருத்தம் பலமணு அயன் பிரத்யகாஸ்தேன சார்த்தம் சக்கரப்பிரஸ்தம் பிரியசகமுதே சத்யபாமா சகாயः. அப்போ அழகான உம்முடைய தங்க துரியோதனனால் தனக்கு கொடுக்கும்படி வேண்டப்பட்டான். அதாவது சத்யபாமையை கொடுக்கும்படி துரியோதனன் கேட்குறான். அதுபடி ஆனால் தீர்த்த யாத்திரை போயின்னு இருந்த போது துவாரகையில் அர்ஜுனன் கபட சந்நியாய வேஷத்தில் பூந்துண்டு உம்முடைய சொற்படி சுபத்ரையை கவர்ந்துட்டு போகிறார். அதனால் கோபமடைஞ்ச பலராமரை சமாதானப்படுத்தி, ஏன்னா பலராமர் சுபத்ரையை துரியோதனனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். துரியோதனன் அவருடைய சிஷ்யன் இல்லையா, பலராமர் அப்படி ஆசைப்பட்டார். ஆனால் சுவாமி அர்ஜுனனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் இந்திரபிரஸ்தத்துக்கு சத்யபாமா சமேதராக போய் அர்ஜுனனை மகிழ்விக்கிறார். மழை காலமான 4 மாதமும் இந்திரபிரஸ்தத்தில் சுவாமி தங்குறார், அர்ஜுனனை மகிழ்விக்கிறார். அடுத்த ஸ்லோகம். தத்ர கிரீடன் அபிச்ச யமுனா கூல திருஷ்டாம் கிரஹீத்வா தாம் காலிந்தீம் நகரமகஹ காண்டவ பிரீணிதாக்னிஹ பிராத்ரு த்ரஸ்தாம் பிரணய வித்வசாம் தேவ பைத்ருஷ்வசேயீம் ராஜ்ஞாம் மத்தியே சபதி ஜஹிஷே மித்ரவிந்தாம் அவந்தீம். அப்போ அங்கே உல்லாசமாக அர்ஜுனனோட வேட்டையாடின்னு வரும்பொழுது காண்டவனத்தை அக்னி கழித்து திருப்தி செய்கிறார். யமுனை கரையில் உம்மை குறித்து தவம் செஞ்சுட்டு இருந்த சூரிய பத்னியான காளிந்தி அப்படிங்கிறவளை பார்த்து அவளை ஏற்றுண்டு துவாரகா நகருக்கு திரும்பி வரார். தேவதேவா, பிறகு உம்முடைய அத்தை மகளான மித்ரவிந்தை அப்படின்ற உம்முடைய காதலியாக இருந்தாங்க. தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட அஞ்சு தன்வயமாக இருக்கும் பொழுது அவந்தியில் அரசர்கள் மத்தியில் அவளை கவர்ந்துண்டு வரார் சுவாமி. அதாவது அவந்தி ராஜாக்கு விந்தன், அணுவிந்தன், மித்ரவிந்தைன்னு 3 குழந்தை. இதில் விந்தனும் அணுவிந்தனும் புத்திரர்கள், மித்ரவிந்தைங்கிறவ மகள். அவளைத்தான் சுவாமி கவர்ந்துண்டு வரார். அப்போ அவந்தியில் அரசர்கள் மத்தியில் அவளை கவர்ந்துட்டு துவாரகையில் சுப முகூர்த்தத்தில் விவாகம் பண்ணிக்கிறார் அந்த மித்ரவிந்தையை. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.